நெல்லை. இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறது ரொம்ப ஸ்பெஷலான அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட், ஐஸ்கிரீம் பர்ஃபி. ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக இந்த பர்ஃபி செஞ்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் பர்ஃபி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 200 கிராம் பால் பவுடர், 200 கிராம் நெய், கொஞ்சமாக பிஸ்தா இல்லைனா பாதாம் கூட எடுத்துக்கலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், சுகர் 250 கிராம். ஃபஸ்ட்டு ட்ரே ரெடி பண்ணிக்கலாம். ட்ரேயில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அதில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி பட்டர் ரேப் பண்ணி வரக்கூடிய பேப்பர் கூட நீங்கள் இதில் போட்டுக்கலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக பிஸ்தா ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். பிஸ்தா இல்லைனா பாதாம் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் பெட்டல்ஸ் இருந்ததுன்னா அது கூட சின்னதாக குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை சேர்த்துக்கலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக இந்த பர்ஃபி செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸி செய்கிறது. பால் பவுடர் கூட கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா பால் பவுடர், நெய், சுகர், இந்த மூணு தான். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது வந்து மில்கி பார் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்து செய்கிறதுனால நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். வேறு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த பால் பவுடர், நெய் இது ரெண்டையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 10-15 நிமிஷத்துலேயே ஈஸியாக இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சிடலாம். ஆனால் இதை வந்து ஆறணும், நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் பீஸ் போட்டுட்டு சாப்பிட முடியும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு, இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். சுகர் கூடவே 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு கொதிக்க விட்டுறலாம். ஒரு கம்பி பாகு பதம் வரணும். 250 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும். தண்ணீர் ரொம்ப சேர்த்துட்டோம் அப்படின்னா சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் தண்ணீர் வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. பால் பவுடர்லேயும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் இந்த அளவுக்கு சுகர் சேர்த்தா போதும். பால் பவுடர் சேர்த்து இந்த பர்ஃபி செய்கிறதுனால இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்கி பார் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். சக்கரை பாகு நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ இதில் ஒரு கம்பி பாகு பதம் வந்துருச்சா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் மிஸ் ஆனதுனால என்னால் கரெக்டாக காட்ட முடியலை, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா தெரியும். சக்கரைப்பாகு ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற பால் பவுடர், நெய் மிக்ஸிங்கை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டாயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை செய்யணும். ஏன்னா பால் பவுடர் சேர்த்துருக்கிறதுனால சட்டுன்னு அடிப்பிடிச்சிரும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம இதை கட்டாயம் சேர்த்தாகணும். சக்கரைப்பாகு கூட இந்த பால் பவுடர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் கட்டாயம் வைக்கக்கூடாது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது நல்லா திரண்டு வரணும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். அதனால் இங்கே வச்சுட்டு அங்கே போனோன்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. பக்கத்துலேயே இருந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம கிளறோம். ஆனால் கூட இது ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி ஆயிரும். அந்த அளவுக்கு குயிக்காக நம்ம இந்த பர்ஃபியை செஞ்சு முடிச்சிடலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம இதை கலந்து எடுக்கணும். இதை பர்ஃபின்னு சொன்னால் கூட சாப்பிடும்போது ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் வெனிலா எசன்ஸ் தான் சேர்க்கணும், வேறு எந்த எசன்ஸும் சேர்க்காதீங்க, நல்லா இருக்காது. எசன்ஸ் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். பர்ஃபி ரெடி ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கொஞ்சமாக அந்த பர்ஃபி மிக்ஸிங்கை எடுத்துகிட்டு கையில் அப்படியே உருட்டி பார்க்கணும். நல்லா உருண்டு வரணும். அப்படி வந்துருச்சுன்னா பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தான் பார்க்கணும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியானது தான். இப்போ பாருங்கள், பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
பர்ஃபி ரெடியானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதே சூடில் அந்த கடாயில் வச்சு இந்த மிக்சிங்கை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த கடாயோட சூடில் அது இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இறுக்கமாகி வரும். 1 அல்லது 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ட்ரேயில் விட்டுறலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே சாப்பிட்றலாம் போல் தோணுது. பர்ஃபி செய்யறதுக்கு தான் 10 நிமிஷம். ஆனால் இது நல்லா செட் ஆகிறதுக்கு குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகணும். பர்ஃபி நல்லா செட் ஆகட்டும். இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். 3 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா இது எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். பர்ஃபி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ட்ரேலேருந்து எடுத்துடலாம். பட்டர் ஷீட் போட்டதுனால பாருங்கள், ட்ரேயில் ஒட்டாமல் ஈஸியாக வெளியில் வந்துருச்சு. இந்த பர்ஃபி சாப்பிடும்போது நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், மில்கி பார் சாக்லேட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், மில்க் ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். 3 in 1 பர்ஃபின்னு கூட இதை சொல்லலாம். கார்னிஷிங்காக கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். பர்ஃபி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த பர்ஃபி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பர்ஃபி உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. கடையில் வாங்குகிற பர்ஃபி மாதிரியே இருக்குது. இந்த பர்ஃபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மாதிரி பர்ஃபி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.